ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று ரிமோட் கண்ட்ரோல் வால் ஃபேன் சர்க்கிட் போர்டை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃபேனில் என்ன பழுதுன்னு சொல்லி பார்த்தால் சர்க்கிட் கண்ட்ரோல் போர்ட் பழுதாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட் எரிந்திருக்கிறது, பிளாஸ்டிக் உருகி இருக்கிறது. இதை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது ரிமோட் கண்ட்ரோல் சர்க்கிட் போர்ட். முதல்ல நாங்கள் அதில் பூட்டியிருக்கும் 2 ஸ்க்ரூவையும் இதே போல் கலட்டி எடுத்துக்கொள்வோம். ஸ்க்ரூவை நாங்கள் கலட்டி எடுத்தாச்சு. இப்போது போர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பீஸபிள் ரீசன்ஸ் இருக்குது. அது ஹீட் ஏறி டேமேஜ் ஆகிட்டுது. இந்த போட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டும் கருகி இருக்கிறது. இதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்கள் சோல்டரிங் அயனை வைத்து அந்த இடத்துல பீஸபிள் ரெசிஸ்டன்ஸோட ஒரு வயரை ஒட்டி எடுத்துக்கொள்வோம். அந்த பிரிண்ட் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இதே போல் மற்ற நுனியை ஒட்டிக்கொள்வோம். இப்போ ரெசிஸ்டன்ஸிൻ്റെ 2 நுனியை நாங்கள் அந்தந்த இடத்துல ஒட்டியாச்சுது. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பவர் பட்டனை அமர்த்தும் போது இண்டிகேட்டர் லைட்டானது வேலை செய்கின்றது. இப்போது ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இண்டிகேட்டர் லைட் ஆஃப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த ஃபங்க்ஷனுக்குரிய பட்டனை அமர்த்தும் போது போட்டானது வேலை செய்கின்றது. தற்காலிகமாக நாங்கள் சர்க்கிட் போர்ட்டை 2 வயர்களை வைத்து ஒட்டி பரிசோதித்து பார்த்துள்ள போர்ட் நன்றாக வேலை செய்கின்றது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நாங்கள் எவ்வாறு சீராக செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பிரிண்டில் இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்குது. அந்த இடத்துல மேலும் ஷார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் பிரிண்டை கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் பின்புறத்தில் நான் அந்த பீஸபிள் ரெசிஸ்டன்ஸை இதே போல் நீட்டாக ஒட்டியிருக்கின்றேன். இப்போது மறுபடியும் பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டானது நன்றாக வேலை செய்கின்றது. பவர் பட்டனை அமர்த்தும் போது நன்றாக வேலை செய்கின்றது. அதே போல் மற்ற பட்டன்களை அமர்த்தும் போது அதற்குரிய ஃபங்க்ஷன் வேலை செய்கின்றது. இப்போது முதலில் இருந்தது போல் கவரை ஃபிக்ஸ் பண்ணி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் நன்றாக வேலை செய்கின்றது. ரிமோட் கண்ட்ரோல் சர்க்கிட் போர்டை நாங்கள் ஃபேனுடன் இணைத்தாச்சு. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்த்ததில் ஃபேன் நன்றாக வேலை செய்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.